வணக்கம். சந்தியின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். வரும் கல்வி ஆண்டிற்கான பாடப்புத்தகங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் அச்சிடப்பட்டு வருகின்றன. இந்த பணி முடிவடைந்ததும் மே மாதம் 2வது வாரத்தில் பள்ளிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்படும். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளி மாணவர்களுக்கு ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் திறக்க இருப்பதால் அந்த பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களை வழங்குவதற்காக தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு பாடநூல் கழகம் எடுத்து வருகிறது. இதற்காக பல லட்சக்கணக்கான புத்தகங்களை அச்சடிக்கும் பணியை தமிழ்நாடு பாடநூல் கழகம் செய்து வருகிறது. உதாரணமாக சொல்ல போனால் 10ஆம் வகுப்புக்காக 75 லட்சம் புத்தகங்களை அச்சடிக்கும் பணி நடந்து வருகிறது. ஏற்கனவே 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 64 லட்சம் புத்தகங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த புத்தகங்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மூலமாகவே வழங்குவதற்கு பாடநூல் கழகம் தயார் செய்திருக்கிறது. அதேபோல அந்தந்த மாவட்டத்தில் உள்ள முதன்மை கல்வி அலுவலர் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற குடோன்கள் மூலமாகவும் இந்த விற்பனையை செய்வதற்கு தமிழ்நாடு பாடநூல் கழகம் தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த பாட புத்தகங்களை கிட்டத்தட்ட மே 15ஆம் தேதிக்கு பிறகு அந்தந்த பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களுக்கு வழங்க பாடநூல் கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. அதேபோல முப்பருவ முறையில் இருக்கின்ற பாட புத்தகங்கள் எல்லாம் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் அனைவருக்கும் பாடப்புத்தகங்களை அச்சடித்து மே 15க்கு பிறகு இந்த பாடப்புத்தகங்கள் எல்லாம் மாணவர்களுக்கு விநியோகம் செய்யும் வகையில் தேவையான தீவிர நடவடிக்கைகளை தமிழ்நாடு பாடநூல் கழகம் தற்போது செய்து வருகிறது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். தனியார் வங்கிகள் தொடங்குவதற்கு எத்தனை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியது? CRCCPE என்பதன் விரிவாக்கம் என்ன? 2013ஆம் ஆண்டின் சரஸ்வதி சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். அரசு நிர்ணயித்ததை விட அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று சென்னை பல்கலைக்கழகம் எச்சரித்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் துணை பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. ஆராய்ச்சி மாணவர்கள் 180 பேர்களுக்கு முனைவர் பட்டங்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் தாண்டவன் அரசு நிர்ணயித்ததை விட அதிக கல்வி கட்டணம் வசூலிப்பதாக பல தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மீது புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்தார். புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் அந்த கல்லூரிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் தாண்டவன் எச்சரித்தார். புகாரை பற்றி நானும் அறிவேன். ஆனால் அரசுக்கு மீறி செய்யக்கூடிய செயல் அது. இந்த கட்டணத்தை பல்கலைக்கழகம் ஆராய்ந்து அதுக்குண்டான ஒரு அறிவித்தல் பண்ணும். இருந்தாலும் கூட அரசோடு சேர்ந்து அந்த அரசு திட்டமிட்ட கல்வி கட்டணத்தை விட அதிகமாக வாங்கக்கூடிய கல்லூரிகளுக்கு உரிய நடவடிக்கை எடுப்போம். பெண்கள் கல்வி, இணையதள கல்வி உள்ளிட்ட 5 முக்கிய பாடப்பிரிவுகள் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தாண்டவன் தெரிவித்துள்ளார். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் மருத்துவ படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநர் திருமதி கீதாலட்சுமி அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். மேடம் வணக்கம். இன்னைக்கு இந்த மெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு இதுக்கு மேல என்ன பண்ணலாம்ங்கிற ஒரு டைம்ல தான் இப்ப இருப்பாங்க. இப்ப மெடிசன் ஃபீல்ட்ல ஒரு கரியர் அமைச்சுக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேருமே இருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி மாணவர்கள் சூஸ் பண்ணணும்? MBBS இருக்கட்டும், BDS இருக்கட்டும், எப்படிப்பட்ட காலேஜ் சூஸ் பண்ணணும்? சப்போஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருச்சுன்னா ஓகே, பிரைவேட் காலேஜஸ் கிடைச்சதுன்னா எப்படி சூஸ் பண்ணணும்? அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பிரைமரி அட்வைஸ் காலேஜ் சூஸ் பண்ற விஷயத்துல என்னன்னு சொல்லுங்க. கவர்மெண்ட் காலேஜ் நீங்க சொன்ன மாதிரி அது ஒண்ணு எல்லாருமே அங்கீகாரம் பெற்ற அரசு மருத்துவ கல்லூரிகள் தான் இருக்கும். அரசு மற்றும் டென்டல் காலேஜ் தான் இருக்கும். பட் தனியார் கல்வி நிறுவனங்கள் பார்க்க போனா மருத்துவ கல்வி நிறுவனங்கள்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கணும்.
மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால MCI அப்ரூவ்டு அங்கீகாரம் பெற்றிருக்கணும். அது ரெகக்னைஸ்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னிஷன் இருக்கணும். அந்த மாதிரியான மருத்துவ கல்வி மருத்துவம் கல்லூரிகளில் தான் அவங்க தனியார் மருத்துவ கல்லூரியில் அவங்க சேரணும். முக்கியமாக அதுதான் பார்க்கணும். அது எங்க பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட் போடுறாங்க. அந்த வெப்சைட்ல அந்த மருத்துவ கல்லூரி தனியார் மருத்துவ கல்லூரி அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா என்பதை அந்த வெப்சைட்ல இணையதளத்துல அது போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்க்கு போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க செலக்ட் பண்ண காலேஜுடைய அங்கீகாரத்தை வந்து முதல்ல நோட் பண்ணணுங்கிறது பிரைமரி அட்வைஸ். இதை பத்தி நம்ம வந்து நிறைய பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். ஆதிசங்கர் என்கிற நேயர் காத்திருக்கிறார் ராஜபாளையத்திலிருந்து. அவரிடம் பேசலாம். ஆதிசங்கர் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேம். வணக்கம். நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் மேம். பியூ சயின்ஸ் எடுத்திருக்கேன். சரி. எனக்கு வந்து இந்த மருத்துவ கல்வியில வந்து எந்த படிப்பு சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த காலேஜ் எல்லாம் வருமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவர் பியூர் சயின்ஸ் படிச்சிருக்காரு. இப்ப இவருக்கு வந்து இவர் என்ன மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம்? மெடிசின் ரிலேட்டட் கோர்சஸா இருந்ததுன்னா என்ன மாதிரியான கோர்சஸ் படிக்கலாம்? மெடிசின் ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் MBBS, அடுத்தது டென்டல் சர்ஜரி, அதாவது BDS இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா B.Pharmacy இருக்குது. அதுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நர்சிங் கோர்சஸ், டிப்ளமா இன் நர்சிங் கோர்சஸ் இருக்கு, அல்லது BSc நர்சிங் கோர்சஸ் இருக்குது. சோ இந்த மாதிரியாக அது இல்லாமல் BSc ரேடியாலஜி. நம்ம சர்டிபிகேட் கோர்சஸ் பத்தி நம்ம அப்புறமா பேசணும். பேசலாம் நம்ம. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இவர் பர்சியூ பண்ணலாம். இவரோட மதிப்பெண்கள் அந்த பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கிறாரு, அதுக்கு உண்டான மதிப்பெண்களை பொறுத்துதான், அந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்து தான் அவர்கள் எந்தெந்த இதுல அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். பியூர் சயின்ஸ் படிச்ச கேண்டிடேட் என்னென்ன மெடிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ்லாம் அப்ளிகபிள் ஆகுவார்? எல்லா மெடிக்கல் கோர்சஸ்க்கும் அவங்க அப்ளிகபிள். எல்லா மெடிக்கல் கோர்சஸ்க்குமே அவங்க அப்ளிகபிள் ஆவாங்க. நேர் கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் மிதுன். அவரிடம் பேசலாம். மிதுன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன மிதுன்? பதிவு செய்யுங்க. ஹலோ, நான் வந்து 12th வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சேன். ஓகே. அதுல வந்து பேராமெடிக்கல் படிக்கலான்னு இருக்கேன். 4 கோர்சஸ் சொல்றாங்க. அந்த கோர்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கம் வேணும். நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மிதுன். பயோமேக்ஸ் படிச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட் பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படும் போது இப்ப இவருக்கான அட்வைஸ் தான் நீங்க என்ன கொடுக்க? பயோமேக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பயோபிசிக்ஸ் வச்சிருக்கிறோம். தெர் இஸ் அ கோர்ஸ், அது ஒரு BSc பயோபிசிக்ஸ் இருக்கு, விச் இஸ் அது வந்து இந்த ரேடியாலஜி கூட அட்டாச்டு. அது ஒரு பிசிக்ஸ் போஸ்ட். ஸோ ஈ கேன் பர்சியூ பயோபிசிக்ஸ், BSc பயோபிசிக்ஸ். வேற என்னென்ன பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து இவர் அப்ளிகபிள் ஆவார்? லைக் பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல PPT பிசியோதெரபி பட் இவர் எடுத்து அந்த மேத்ஸ் எடுத்து தொட்டு நான் பயோபிசிக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பயோபிசிக்ஸ் அப்படிங்கும் போது அவங்க என்னென்ன படிப்பாங்க அதுல? அதாவது ரேடியாலஜில, அதாவது அந்த லீனியர் ஆக்சிலேட்டர் ஆர் அந்த ரேடியாலஜி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, எக்ஸ்ரே மிஷின்ஸ் அண்ட் கேத் லேப் அல்லது CT ஸ்கேன், இதெல்லாம் வந்து அது உண்டான அந்த தொழில்நுட்பமான அத்தனை சம்பந்தமான இதெல்லாம் படிப்பாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ற கோர்சஸ் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியர் தனியா மெடிக்கல் இன்ஜினியரிங். தட் இஸ் a different that comes under the engineering subject. பட் அவங்க அதுக்கும் இவங்க எலிஜிபிள் ஆவாங்க. பயோ இன்ஜினியரிங் பேரு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், நாட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். அதுல எக்யூப்மெண்ட்ஸ் பத்திய எல்லா டீடைல்ஸும் அவங்க வந்து தரவா படிச்சுட்டு அவங்க அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மிஷின் ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல இருந்து அவங்க தான் கொடுப்பாங்க. ரிப்பேரிங் அண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் ஓவரால் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஒரு குட் ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இப்ப நீங்க சொன்ன அந்த பயோபிசிக்ஸ். எஸ். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார். வேலூரில் இருந்து கோபால் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோபால் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன கோபால்? பதிவு செய்யுங்க. மேடம், டாக்டர் வந்து சைனாவில MBBS பண்றாங்க. சரி. அவங்க வந்து இந்தியாவில பண்ணணும்னா பிராக்டிஸ் எப்படி பண்றது என்ன அதெல்லாம் டீடைல் கொஞ்சம் வேணும் மேடம். இந்தியாவில பிராக்டிஸ் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்ல இந்தியாவில ஹையர் ஸ்டடீஸ் ஏதாவது பண்ண போறத பத்தி? இல்ல, இந்தியாவில பிராக்டிஸ் பண்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் மேடம். MBBS பண்ணிட்டு இருக்காங்க பட் சைனால. பட் இந்தியாவில பிராக்டிஸ் பண்ணணும்னா இந்த சைனாலயோ இல்ல அல்லது எங்க வேணா வெளிநாட்டுல படிச்சுட்டு வர்றது, படிச்சுட்டு MBBS, அதாவது அவங்க MD மெடிசின் தான் சொல்றாங்க அவங்க.
ஸோ அந்த கோர்ஸ் MBBS படிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு வரும்போது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அங்கீகாரத்தை நம்ம நாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு தனியான ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அவங்க அந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணின உடனே இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வில் கிவ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தம். அப்படி இருந்தாதான் அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணணும். திருவள்ளூரிலிருந்து பெருமாள் என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பெருமாள் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பெருமாள்? பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் பெருமாள், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் என்னோட சன் வந்து இப்பதான் +2 எழுதிருக்கான் மேடம். சரி, ரிசல்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ வந்து நாங்க வந்து பிசி மேடம், என்னோட கம்யூனிட்டி பிசி. சப்போஸ் என்ன மினிமம் இருந்தா கவுன்சிலிங்ல மெரிட்ல கிடைக்கும் மேடம்? கவர்மெண்ட் காலேஜ் இல்ல பிரைவேட் காலேஜ்ல. அடுத்து சப்போஸ் எந்த விதம் இல்லைன்னா மார்க் ஏதோ கட் ஆஃப் கம்மியா இருந்ததுன்னா என்ன கோர்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் இயரோ இல்ல ஒரு 2 இயர்ஸ் கழிச்சா கூட MBBS படிக்கிறதுக்கு என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் மேடம்? ஏன்னா இது இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமாள். இப்ப இவரோட क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இவருக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா மேடம் இருக்கு? அவர் கம்யூனல் ரொட்டேஷன் எங்களுக்கு இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது தனியார்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தனியார் மருத்துவ கல்வியோ ஒரு தனியார் நிறுவனங்களிலோ அதை கடைபிடிக்கிறது. அரசு மருத்துவ கல்வி இயக்குநரகம் இது நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதுல அவங்க பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் முக்கியமா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் வச்சு இந்த வருஷமும் நம்ம அதை நம்ம நிர்ணயிக்கலாம். சோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்க பார்த்தாலே போறோம், அது கிடைக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது இணையதளத்துல அது இருக்குது. இணையதளத்துல அது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்லாம் இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் மார்க் வச்சு கொஞ்சம் செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியும். சப்போசிங் இவர் கேட்ட மாதிரி இந்த வருஷம் அவரோட பையனால MBBS இல்ல BDS சேர முடியலன்னா நெக்ஸ்ட் இயர் படிக்கிறதுக்கு இந்த 1 இயர் கேப்ல என்ன மாதிரியான கோர்சஸ் அவரை சேர்க்கலாம்? எது வேணா சேர்த்துக்கலாமே. லைக் மெடிக்கல் ஓரியன்டட் கோர்ஸாவே இப்ப நம்ம நீங்க பேசும்போது கூட நிறைய இந்த சர்டிபிகேட் கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு அது என்னன்னா ரொம்ப மார்க் ரொம்ப குறைச்சலா வாங்குறவங்க தான் அந்த சர்டிபிகேட் கோர்ஸ் போவாங்க. பட் மார்க் வாங்குறவங்க அப்படின்னா தே கேன் என்டர் இன்டு இந்த மாதிரி BDS போகலாம். அதாவது MBBS கிடைக்காதவங்க BDS போகலாம், அல்லது B.Pharm போடலாம், और BSc नर्सिंग போடலாம். இதுவும் இல்லனா பிசியோதெரபி போடலாம், और BSc பயோபிசிக்ஸ், BSc ரேடியாலஜி, இதெல்லாம் போடலாம். இது இல்லாம we have so many other courses, DOT. அத நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். வேலூரில் இருந்து ரவிச்சந்திரன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவிச்சந்திரன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்னுடைய சன் +2 முடிச்ச பயாலஜி குரூப். ஓகே. அவங்க இப்ப BSc ரேடியாலஜி எடுக்கலாம்னு ஐடியா போட்டுருக்காங்க. BSc ரேடியாலஜி. ஆமாங்க. ஓகே. அதோட கவுன்சிலிங் எப்ப வரும்? ஒண்ணு. ரெண்டாவது அது படிச்சா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ரவிச்சந்திரன். BSc ரேடியாலஜி எடுத்து படிக்கிறதா ஒரு பிளான் இருக்கு. இப்ப இந்த BSc ரேடியாலஜிக்கு என்ன விதமான ஸ்கோப் இருக்கும்? இந்த கோர்ஸ் ஸ்கோப் இருக்கு. அது முடிக்கிறதுங்காட்டியுமே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்போலோல இருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனையில இருந்து இதுல வேலை வாய்ப்புகள் அதாவது தனியார் மருத்துவமனைகள், அதாவது கேத்லாப் எல்லாம் வச்சிருக்கு, இவங்களெல்லாம் எடுத்துக்கிறாங்க, உடனடியாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது. ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணி பேஷண்ட போடுறதுல இருந்து இவங்க தான் பார்த்துட்டு போறாங்க. அதனால உடனே அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சொல்லவே வேண்டாம், உடனே எடுத்துப்பாங்க. ரேடியாலஜி அப்படிங்கும் போது இப்ப நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னொரு நேயர் காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து தயாளன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தயாளன் வணக்கம். உங்களோட கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. இல்ல சார், இப்போ என்னுடைய கிராண்ட் டாட்டர் நாங்க மெடிக்கலுக்கு முயற்சி பண்றோம் சார், அட்மிஷனுக்காக. சரி, ஏன் சார்? சொல்லுங்க தயாளன், தொடர்ந்து பேசுங்க. அதாம்மா, அது சில பிரைவேட் காலேஜ்ல சிலது அப்ரூவல் இருக்கு, இயர் பை இயர் தான் வருதுன்றாங்க, சிலது இயர் பை இப்ப வந்துடும்ன்றாங்க. சரி, அது ஒரு குறிப்பிட்ட காலேஜ் பேர் சொன்னா அது அப்ரூவல் இருக்குதா இல்லையான்னு எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? ஓகே, அதே முன்னாடி வருதா இல்லையா அப்படின்றது தெரியறது அந்த இன்ஸ்டிடியூஷனோட லெவல் ஆஃப் எப்படி அவங்க இவ்வளவு நாள் நடந்து கொண்டிருக்கிறார்கள்,
நடத்தி வருகிறார்கள் என்று வைத்தே அவர்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த காலேஜ் போன வருஷம் கிடைக்கல, அந்த முந்தின வருஷம் கிடைச்சது, இந்த ஒரு வருஷம் கிடைக்கல, அடுத்த வருஷம் ட்ரை பண்றாங்க அப்படின்றது ஒரு சீரான இது இல்லாம மாற்றி மாற்றி அவங்களே கண்டுபிடிக்கலாம். அவங்க போய் என்கொயரி பண்ணும்போது அந்த நிறுவனம் நல்லா நடத்தி கொண்டு இருக்கிறதா, அந்த மருத்துவமனையை எல்லாரும் நாடி போகிறார்களா, இது சரிவர அந்த நிர்வாகம் நல்லா பண்ணிட்டு இருக்கும் போது அதுலயே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க முன்னாடியே சொன்ன இன்ஃபர்மேஷன் படி அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல போயிட்டு அந்த காலேஜ் அங்கீகாரம் பெற்ற காலேஜா இல்லையாங்கிறது 15th இத சொல்லுவாங்க. சரி, May 15th தெரியப்படுத்துவாங்க. இது அப்ரூவ்டா நாட் அப்ரூவ்டான்னு சொல்லிடுவாங்க. மேடம், இப்ப நீங்க அந்த MBBS BDS இது மட்டும் தான் மெடிக்கல் கோர்சஸ் நினைச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க பயோபிசிக்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு, ரேடியாலஜிக்கு நிறைய ஸ்கோப் இருக்குங்க மாதிரி. இந்த மாதிரி லேப் ஓரியன்ட் கோர்சஸ் என்னென்னலாம் இருக்கு, அதுக்கு எப்படிப்பட்ட ஸ்கோப் இருக்கு, அதுக்கு மேல அவங்க படிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் BSc பயாலஜி இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வராங்க. அவங்க வர்றவங்க BSc லெபார்டரி டெக்னாலஜின்னு ஒன்னு இருக்கு, BSc MLTன்னு வச்சிருக்கிறோம். அது இல்லாம மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, BSc மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இது இல்லாம BSc, அதாவது இது இல்லாம அந்த BOT ஆப்தால்மாலஜி டெக்னீஷியன், ஸ்பீச் தெரப்பி, BSc ஸ்பீச் தெரப்பி, இந்த அதாவது லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் தெரப்பின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த ENT-ல வருது. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் BSc, அப்புறம் BSc வைராலஜின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் கோர்சஸ் அது இங்க வச்சுக்கல நாங்க. இட் இஸ் செப்பரேட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான் அது இருக்கு. பட் நாட் இன் மெடிக்கல் காலேஜ்ல நாங்க வச்சுக்கல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பீச் தெரப்பி, பிசிக்ஸ், ரேடியாலஜி and BPT, that is physiotherapy, ophthalmology technician course, BOT ன்னு சொல்றது. அதே மாதிரி ரெக்கார்ட் டெக்னீஷியன்ஸ், MRD கோர்சஸ் இருக்குது, மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னிக்கல் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் அந்த BDS டென்டல் கோர்ஸ் ஆர் B pharmacy ஆர் BSc நர்சிங் கூட படிக்கிறாங்க. ஸ்பெஷலைஸ்டு BSc நர்சிங் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து படிக்கலாம். சாத்தூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மதன்குமார். அவரிடம் பேசலாம். மதன்குமார், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன மதன்? சொல்லுங்க. MBBS படிச்ச உடனே, ஓகே, MBBS கோர்ஸ் முடிச்ச உடனே ரிசர்ச் பண்ணலாமா? MBBS கோர்சஸ் படிச்சவங்க ரிசர்ச் பண்ணலாமே. ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் இருக்கு. They can go for the fellowship program. The junior research fellowship. Junior research fellowships. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாம் அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அது நாங்க கால் ஃபார் பண்றோம். ஜூனியர் ரிசர்ச் சயின்டிபிக் ஆஃபீஸர், சீனியர் சயின்டிபிக் ஆஃபீஸர். ஸோ அதுல தே கேன் எடுத்துக்கலாம். இது ஒரு படிப்படியா போனா சயின்டிபிக் ரேஞ்சிலேயே ரிசர்ச்லயே கூட போகலாம். இந்த கிளினிக்கல் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குல்ல மேடம், அதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு? கிளினிக்கல் சைக்காலஜி எடுத்து ஆப்ட் பண்ணி படிச்சோம்னா அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும்? ரொம்பவே நிறைய அது தேவையா இருக்கு எங்களுக்கு கிளினிக்கல் சைக்காலஜி. பட் இங்க ஒரு 2 சீட்ஸ் தான் இருக்கு. கிளினிக்கல் சைக்காலஜி கோர்ஸ்ன்றது ஒரு few சீட்ஸ் தான் இருக்குது. as you said, we have only few seats. பட் அந்த கிளினிக்கல் சைக்காலஜின்றது அங்க மற்ற ஆர்ட்ஸ் காலேஜ்ல எல்லாம் அது இருக்கு. பட் இட்ஸ் நாட் கிளினிக்கல் சைக்காலஜி, வெறும் சைக்காலஜி கோர்ஸ். பட் இங்க நாங்க நடத்துறது இஸ் a clinical psychology. நீங்களே சொல்லிருக்கீங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்க்கு நிறைய வாண்டட் இருக்குன்னு. அப்புறம் அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணல? படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்பதான் அதோட வந்திருக்கிற ஒரு கோர்ஸ். சோ அவங்களோட டெசிக்னேஷன் என்னவா இருக்கும்? ஹாஸ்பிட்டல்ல வர்க் பண்ணுவாங்களா சைக்காலஜிஸ்ட்? கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லும்போது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தே ஹேண்டில் வித் தி பேஷண்ட். ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க நினைச்ச சைக்காட்ரி ப்ராப்ளம் இல்ல, அவன் சர்ஜரி பண்றானோ, ஒரு மேஜர் சர்ஜரி பண்றாங்களோ, அல்லது ஹாஸ்பிட்டல்ல ஒரு புது என்விரான்மெண்ட்ல வரும்போது அவனோட நடத்தைகள் வேற மாதிரி இருக்கலாம். அவனோட டிப்ரெஷன்ல போலாம், அவன் வேற மாதிரி கூட இருக்கும், பயப்படுவாங்க. ஆமா, சோ இட்ஸ் நாட் சைக்கோதெரபி, லைக் யூ கிவ் கவுன்சிலிங் மாதிரி. அவங்கள எப்படி கொண்டாடுறது, அந்த மாதிரி அவங்கள
as you said கவுன்சிலிங் கூட சொல்லலாம் or தெரப்பி கூட சொல்ல முடியும். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், குப்பாபாய், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், என்னோட டாட்டர் வந்து இப்ப +2 முடிச்சிருக்கா. ஓகே. வந்து பியூ சயின்ஸ் எல்லாம் மேத்ஸ் வித் சயின்ஸ் வருது இல்லைங்களா, அந்த குரூப் எடுத்துட்டாங்க. ஓகே. அவங்க வந்து இப்ப மெடிக்கல் லைன் தான் போகணும்னு சொல்றாங்க மேடம். நாங்க வந்து கொஞ்சம் வீட்டு வேலை செய்யற போர் ஃபேமிலி தான். அவ MBBS அப்புறம் BDS பண்றதா, இதை தவிர்த்து வச்சு வேற ஏதாவது மெடிக்கல் லைன்லயே இருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். BDS இல்லாட்டா கூட அவங்க சொன்ன மாதிரி டென்டல் ஹைஜீனிஸ்ட் கோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. எப்படி நீங்க இந்த ரேடியாலஜி எல்லாம் மெடிசின் ஓரியன்டட், டென்டல் ஓரியன்டட் பாராமெடிக்கல், அதாவது அலைட் கோர்சஸ் இருக்கு. டென்டல் ஹைஜீனிஸ்ட் கோர்ஸ், டென்டல் டெக்னீஷியன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த பல்லெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க, we need a technician. So dental technician கோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. அதுலயும் அது போஸ்ட் கிராஜுவேட், mean it's a course after the +2. So அது படிச்சாலே they are more allied with the dental wing. So அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா ஒவ்வொரு டென்டல் டாக்டருக்கும் இந்த மாதிரி டென்டல் டென்டல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்குன்னே வந்து டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க. ஓகே. சோ இவங்களோட வேலை வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க, வச்சுக்கலாம் அவங்க. ஓகே, நிச்சயமா. கோவையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், மீனா, அவரிடம் பேசலாம். மீனா, வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன மீனா, பதிவு செய்யுங்க. மேம், நான் இங்க +2 எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஓகே. நான் இங்க வந்து ஆப்டமாலஜி படிக்க அந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்ல முடியும்? ஹலோ மீனா, உங்களுடைய கேள்வி என்ன? ஆப்டோமெட்ரிஸ்ட், ஆப்தால்மாலஜி. சோ அவங்க ஆப்டோமெட்ரிஸ்ட், they are in fact நிறைய கண்ணாடி, அதாவது இந்த ஆப்டிஷியன்ஸ் பாத்தீங்கன்னா they employ these optometrists, that is DOT படிச்சிருக்காங்கன்னு அவங்கள எம்ப்ளாய் பண்ணியே they check the eye, and டாக்டர் கூட தேவையில்லை, இவங்களே they can do the work and refractory errors இதெல்லாம் கண்டுபிடிச்சு, அதே மாதிரி அந்த மேக்கிங் ஆஃப் லென்ஸ். இதுல ஐ ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது வேறயா, ஆப்தல்மாலஜிஸ்ட் ஏன் ஐ ஸ்பெஷலிஸ்ட் நம்ம சொல்லலாம்? ஆப்தால்மாலஜிஸ்ட் தான் ஐ ஸ்பெஷலிஸ்ட், பட் தே ஆர் ஹையர் அண்ட் டாக்டர்ஸ் who will find the pathology of the இது. இப்ப ரிஃப்ராக்ஷன்லாம் அதெல்லாம் தேவையில்லை, இது ஆப்டோமெட்ரிஸ்ட் ரிஃப்ராக்ஷன்லாம் பண்ணலாம். எடுத்து வைக்கிறது, எவ்வளவு பவர் இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. பட் இந்த பவர் வேரி ஆகும்போது இதோட என்ன சொல்றது, இதை எப்படி நம்ம இது வந்து டிசீஸா இல்ல மாறிக்கிட்டே வருதா அப்படின்ற ஒப்பீனியன் ஆப்தால்மாலஜிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த டயக்னைசிங் பார்ட் வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட், பட் they will do carry out the other job. ஓகே, ஃபைன். நிச்சயமா இன்னைக்கு நீங்க மெடிசின், டென்டல், அதே மாதிரி மெடிசின் ரிலேட்டட் கோர்சஸ், டென்டல் ரிலேட்டட் கோர்சஸ் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வணக்கம். நேயர்களே, இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். தனியார் வங்கிகள் தொடங்குவதற்கு எத்தனை வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியது என்கிற கேள்விக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பினான்ஸ் கம்பெனி மற்றும் பந்தன் பினான்சியல் சர்வீசஸ் ஆகிய நிறுவனங்கள் தனியார் வங்கிகள் தொடங்க ரிசர்வ் வங்கி கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியது. CRTCTE என்பதன் விரிவாக்கம் என்ன என்கிற கேள்விக்கு போலியோ நோய் ஒழிப்பிற்காக தென்கிழக்கு ஆசிய மண்டல சான்றிதழ் கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஆங்கிலத்தில் CRTCTE என்று அழைக்கப்படுகிறது. இந்த கமிஷனில் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மூத்த சுகாதார வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர். 2013ஆம் ஆண்டில் சரஸ்வதி சம்மன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு ஹிந்தி எழுத்தாளர் கோவிந்த் மிஸ்ராவுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. அவர் எழுதிய தூல் பௌதோ பார் என்ற புத்தகத்திற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தியுடன்.